சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் தனிப்பெருந்தலைவராக மட்டுமின்றி இந்திய திருநாடை வியந்து போற்றிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் நாளை திமுகவினர் கொண்டாட உள்ளனர். நார்வே கிளாசிக்கல் சர்வதேச செஸ் போட்டி ஸ்டாவெஞ்சல் நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் இந்தியா சார்பில் உலக சாம்பியன் குகேஷ் மற்றும் அர்ஜுன் ஏரிகேசி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் செஸ் வீரர் குகேஷுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஆட்சியின் இறுதி காலத்தில் கூட நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு மனமில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மதுரையில் திமுகவின் பொதுக்குழு எப்போதெல்லாம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வர முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார். இயற்கை வேளாண்மை குறித்தும் வேளாண்மையில் இளைஞர்களுக்கு உள்ள வாய்ப்புகள் குறித்தும் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அறக்கட்டளையின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பரசுராமன் பேசிய போது இளைஞர்கள் விவசாயத்திற்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை 52.94 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ வழித்தடம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தபால் நிலையம் சந்திப்பை சேர்ந்த பீட்டர் இவர் பர்னிச்சர் கடையில் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் ஆற்றில் தவறி விழுந்த சிறுவர்களை காப்பாற்றிய தொழிலாளர் பலியான சோகம் ஏற்பட்டுள்ளது. கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் தவிர்க்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் புதிய வெள்ளித்தேர் செய்திட உபயதாரர்கள் வழங்கிய 200 கிலோ வெள்ளிக்கட்டிகள் சபாநாயகர் மு அப்பாவு மற்றும் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பெற்று வழங்கினர். சென்னை பூவிருந்தவல்லி பரந்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை 2 கட்டங்களாக செயல்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு செல்ல இண்டிகோ விமானம் ஒன்று தயாராக இருந்தது. இந்த விமானத்தில் 72 பயணிகள் இருந்தனர். இந்த நிலையில் விமானம் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படும் நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி விமானம் ரத்து செய்யப்பட்டது. மதுரை சிப்காட் தொழில் பூங்காவுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டது. ஒருதலை காதல் விவகாரத்தில் வீட்டில் தனியாக இருந்த 19 வயது கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சர்ச்சையை ஏற்படுத்திய துணை முதல்வர் குறித்த செய்தி. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் சில நாட்கள் ஓய்வில் இருக்க மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளார் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கேரளாவிற்கு சுற்றுலா சென்ற கோவை கல்லூரியில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் 2 கடலில் மாயமடைந்தனர். கடலோர காவல்படை மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சார் என்றது மிரட்டலுக்காக சொல்லப்பட்டது என்று ஞானசேகரன் வழக்கில் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். திருச்சியில் 5 பேருக்கு கொரோனா, முகக்கவசம் அணிய அறிவுறுத்தி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் இதனை மரக்கடை அரசு பள்ளியில் தொடங்கி வைத்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காய்ச்சல் பாதிப்பு குறைவாக உள்ளது. தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கலைஞரின் 102வது பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 102 பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் நடத்த திமுக கட்சி சார்பில் திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 102 இடங்களில் கலைஞரின் சாதனை போற்றும் நிகழ்ச்சிகளை நடத்திட வேண்டும் என்றும் கலைஞரின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி நாளாக கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நாளை மறுநாள் 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக சித்தாலப்பாக்கம் TNHP காலனி, மாம்பாக்கம் மெயின் சாலை, மகேஸ்வரி நகர், பிரியதர்ஷினி நகர், ஒட்டியம்பாக்கம் மெயின் சாலை, வள்ளுவர் நகர், ஜெயா நகர், விவேகானந்தர் நகர் அதனை சுற்றியுள்ள இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்று தகவல் வந்துள்ளது. பொள்ளாச்சி அடுத்த டாப் சிலிப்புக்கு கடந்த 1 மாதத்தில் 25,000 சுற்றுலா பயணிகள் வந்திருந்ததாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய மெட்ரோ கட்டுமானத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொறியியல் சாதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 90,000 அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வரவேற்கிறது என மாநில செயலாளர் N. முத்தரசன் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக அச்சத்தில் உறைந்துள்ளது என்று எல். முருகன் தெரிவித்துள்ளார். உதகை நகரில் பல்வேறு கடைகளில் இருந்து பறிமுதல் செய்த காலாவதியான உணவுப் பொருட்கள் அழிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை நடத்திய சோதனையில் காலாவதியான சிக்கன், சப்பாத்தி உள்ளிட்டவை அழிக்கப்பட்டது. குறைவான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை சேர்க்க மறுக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு புதிய பாடநூல்கள், சீருடை வழங்கலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மாணவி பாலியல் வழக்கில் 5 மாதங்களில் விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை பெற்றுத்தந்த தமிழ்நாடு காவல்துறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். செயலால் பதில் அளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இளையராஜா பிறந்தநாளை முன்னிட்டு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாணவர்களுக்கு மாலையிட்டு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்து பள்ளிக்கு ஆசிரியர்கள் அழைத்து வந்தனர். அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனையும் ரூபாய் 90,000 அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெற்றிலை ஊரணி கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி, வயது 45. அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான இவரது வீட்டில் நள்ளிரவில் திடீரென பயங்கர சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து அலறி அடித்துக் கொண்டு கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினர் வீட்டில் வெளியே வந்து பார்த்துள்ளனர். அப்போது தீப்பற்றி எரிந்துள்ளது. விருதுநகர் முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு சிறைகளில் பணிபுரிந்து வந்த 150 முதல்நிலை காவலர்களை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திமுக அரசு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கட்டாய கல்வி உரிமை சட்டம் மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலையை முறையாக வழங்கக் கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் திங்கட்கிழமை போராட்டம் நடத்தினர். இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என்று அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். சென்னை மாணவி வழக்கில் தீர்ப்பு வெளியாகியுள்ள நிலையில் இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டியிருக்கிறது. இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடியாகியுள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என மே 28 நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. தீர்ப்பின் தண்டனை விவரம் ஜூன் 2 வெளியாகும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதன்படி குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனையும் ரூபாய் 90,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தண்டனை தீர்ப்பு குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி செய்தியாளர்களை சந்தித்த போது இனி யார் அந்த சார் என்று கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மரபணு திருத்தப்பட்ட விதைகளை காவிரி டெல்டா பகுதியில் அனுமதி அளிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுகுறித்து தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். லண்டனில் நிகழ்த்திய தனது சிம்பொனி இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்களை வைத்து ஆகஸ்ட் 2 தமிழ்நாட்டில் இசைக்கப் போவதாக இசைஞானி இளையராஜா அறிவித்துள்ளார். நார்வே கிளாசிக்கல் சர்வதேச செஸ் தொடர் ஸ்டாவெஞ்சர் நகரில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் செஸ் வீரர் குகேஷின் முன்னோக்கிய பயணம் வெற்றியடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தோனி ரோஹித் வரிசையில் ஸ்ரேயாஸ் வரலாறு படைக்க காத்திருக்கும் பஞ்சாப் கேப்டன். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு ரூபாய் 740 உயர்ந்து ஒரு சவரன் 71,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 8,950 ரூபாய்க்கும் விற்பனையானது. மேற்கு திசையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை நோக்கி வீசும் காற்றின் வேகத்தின் மாறுபாடு காணப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் 8 வரை மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.